நவம்பர் 16ஆம் தேதி தென்கிழக்கு காங்கோவில் உள்ள லுவா லாபா மாகாணத்தில் இருக்கும் கலண்டோ என்ற சிறிய அளவிலான செப்பு சுரங்கத்தில் ஒரு கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவத்தில் சுமார் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் சில தகவல்களின்படி இந்த மரண எண்ணிக்கை 49 வரை இருக்கலாம் என்றும் குறைந்தது 20 பேருக்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. சுரங்கத்தை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இராணுவ வீரர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் ஏற்பட்ட பீதி மற்றும் குழப்பமே இந்த விபத்துக்கு காரணமாக கூறப்படுகிறது. துப்பாக்கி சத்தம் கேட்டதும் அங்கிருந்த தொழிலாளர்கள் அச்சத்தில் தப்பியோட முற்பட்ட போது பாலம் ஒன்று இடிந்து விழுந்ததில் அதன் அடியில் நசுங்கி ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் போதிய பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் மற்றும் குறைந்தபட்ச மேற்பார்வை ஆகியவற்றை கொண்ட சுரங்கங்களில் அங்கு பணிபுரியும் மில்லியன் கணக்கான தொழிலாளர்கள் சந்திக்கும் ஆபத்தான நிலைமையை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இந்த சூழலில் விபத்துக்கு காரணமான இராணுவ வீரர்களின் பங்களிப்பு குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அதிகாரிகளும் மனித உரிமை ஆர்வலர்களும் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் சுரங்கத்துறையில் தொடர்ந்து நீடிக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் தொழிலாளர்கள் சுரண்டப்படுவது தொடர்பான கவலைகளும் அதிகரித்துள்ளன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.